சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா சீடு இருக்குது. ஸோ அது கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகி ஒரு பிளான்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. சாப்ளிங், இது ஒன் ஆஃப் த சேஞ்சஸ். சீடாக இருக்கிறது சாப்ளிங் கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்களா டெய்லியும் டே டைம் அண்ட் நைட் டைம் கண்டினியூஸாக என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. டே டைம் நைட் டைம் பார்த்தீங்களா டெய்லியும் நம்ம லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு சில சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு மாதிரியாகவும் ப்ளஸ் ஃபைனல் ஸ்டேஜில் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருக்கும். பாருங்கள், ராக் இருக்குது. ஸோ அந்த ராக் என்ன பண்ணுறோம், நம்ம அதை சாயிலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேஞ்ச் தான். ஒரு ராக்காக இருக்கிறது சாயிலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ரா ஃப்ரூட் இருக்குது. ஸோ அது கொஞ்ச நாள் என்ன பார்த்தீங்களா ரைட் ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது. இது ஒன் ஆஃப் த சேஞ்சஸ். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு சேஞ்சஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்களா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் சேஞ்சஸ், ஃபஸ்ட்டு சேஞ்சஸ்னு என்னென்னு பார்ப்போம். ப்ளஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸில் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட், reversible and irreversible. Next, physical and chemical changes, desirable and undesirable. Then last one பார்த்தீங்கன்னா natural and human made. இதெல்லாம் classification of changes. So first, what is changes? The process in which something becomes different from what it is earlier. It is observable difference between initial state and the final state of any substance. So ஒரு சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் ப்ளஸ் ஃபைனல் ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அதில் பிட்வீனில் சேஞ்சஸ் நடக்கும். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ப்ளஸ் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டே நைட் டைம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் செகண்ட் பிக்சர் சீசன். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சீசன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சம்மர் சீசன், வின்டர் சீசன், அது மாதிரி என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் நம்ம ஒரு பேப்பரை பேர்னிங் பண்ணால் அது ஒன் ஆஃப் த சேஞ்சஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயான்ஸ் ப்ளஸ் மில்க் இன்டு கர்டு. மில்க்லேருந்து பார்த்தீங்களா கர்டாக கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ் பாயிலிங் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் எ சேஞ்ச். ஸோ சேஞ்சஸில் என்ன நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா செட் சேஞ்சஸ் ஆர் accompanied by change in properties like shape, color, temperature, position and composition. Some changes can observed while some are not possible to notice. அது பார்த்தீங்களா சேஞ்சஸ்னாவே அந்த ஆப்ஜெக்டோடைய கலர்ஸ் ப்ளஸ் அந்த ஷேப்பு, டெம்பரேச்சர் இது எல்லாமே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ சம் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் பார்த்தீங்களா we can visible. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பட் சம் ஆப்ஜெக்டோடைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் we are going to see one activity. What happens when you blow air into a balloon? ஸோ நம்ம பலூனில் ஏர் ஃபில் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இஸ் there எனி சேஞ்ச் இன் சைஸ்? அதோடைய சைஸில் சேஞ்சஸ் ஆகுதா? எஸ், என்ன ஆகும், சைஸில் வேரியேஷன் ஆகும். செகண்ட் கொஸ்டின், இஸ் there எனி சேஞ்ச் இன் ஷேப்? அதோடைய ஷேப்பு சேஞ்சஸ் ஆகுமா? எஸ்.
Third question, is there any other changes? So அதனுடைய சைஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கு ப்ளஸ் ஷேப் சேஞ்சஸ் ஆகிருக்கு. வேறு ஏதாவது அதர் சேஞ்சஸ் நடக்குமா? நோ. ஸோ இப்போ பலூன் நம்ம ஏர் ஃபில் பண்ணும்போது அதனுடைய சைஸ் ஷேப் என்ன ஆகுது? சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ். There are different types of changes that occur around us. Some changes take place very quickly while others take hours, days or even years. Some changes பார்த்தீங்களா குயிக்காக நடக்கும். Some changes நடக்கிறதுக்கு hours, days ஆகலாம், even years கூட ஆகலாம். அதே மாதிரி some changes are temporary while some others are permanent. Some changes பார்த்தீங்களா டெம்பரரியாக இருக்கும். Some changes பெர்மனண்ட்டாக இருக்கும். Some changes produce new substance while others do not. Some changes பார்த்தீங்களா நியூ சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். Some changes நியூ சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. Some changes are natural while others are made by human beings. Some changes பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நடக்கும். Some changes ஹியூமன் பீயிங்கால் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். Some changes are desirable to us but some changes are not desirable. Some changes பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். Some changes நமக்கு ஏதாவது டேஞ்சராக இருக்கும், நமக்கு அதாவது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ். செகண்ட் ஒன் ரிவர்சபிள் அண்ட் irreversible changes. Third, physical and chemical changes. Fourth, desirable and undesirable changes. Fifth, natural and man-made changes. First, we are going to see slow and fast changes. What is mean by slow changes? Changes which take place over a long period of time. Hours, days, months, years are known as slow changes. ஸோ ஸ்லோ சேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஹவர்ஸ் ஆகலாம், டேஸ் ஆகலாம், மந்த்ஸ் ஆகலாம், இயர்ஸ் ஆகலாம். இஸ் கால்ட் அஸ் ஸ்லோ சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் சேஞ்சஸ். சேஞ்சஸ் விச் டேக் பிளேஸ் வித்தின் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். Seconds or minutes are known as fast changes. ஸோ இந்த ஃபாஸ்ட் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வித்தின் செகண்ட் ஆர் மினிட்ல என்ன ஆயிரும் அந்த சேஞ்சஸ்ஸு நடக்கும், அதாவது ஷார்ட் பீரியடில் நடக்கும். ஸ்லோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியட் டைமில் நடக்கும். ஃபாஸ்ட் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ்க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பிக்சர் பாருங்கள். Growth of a nail and hair. Slow changes example. So growth of nail and hair. So நம்ம nail plus hair growth ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். It is a slow changes. Next பாருங்க changes of season. So next picture பாருங்க changes of season. So இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சடனாக நடக்காது, டைம் ஆகும். ஒரு 3 months ஆஃப்டர் என்ன ஆகும், சீசன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் ஏ ஸ்லோ சேஞ்சஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு. ஒரு பிளான்ட்டு க்ரோத் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அது வந்து சீடாக இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், ஒரு பிளான்ட்டாக க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். பஸ்டிங் ஆஃப் பலூன். ஸோ நம்ம பலூனை பார்த்தீங்களா வித்தின் செகண்ட் என்ன பண்ணிடலாம், வெடிச்சிடலாம். இட் இஸ் ஏ ஃபாஸ்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் பிக்சர் பிரேக்கிங் ஆஃப் கிளாஸ். ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம கீழே போட்டோம் அப்படின்னு என்ன ஆயிரும், உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ். ஸோ நம்ம எல்லோரும் பட்டாசு வெடிப்போம். பட்டாசு பார்த்தீங்கன்னா நம்ம பற்ற வச்சோன்னே என்ன ஆயிரும், வெடிக்க ஆரம்பிச்சிடும். இட் இஸ் ஏ ஃபாஸ்ட் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பேர்னிங் ஆஃப் பேப்பர். நம்ம ஒரு பேப்பரை பேர்னிங் பண்ணுறோம் அப்படின்னா சடனாக என்ன ஆயிரும், உடனே பேர்னிங் ஆயிரும். இட் இஸ் ஏ ஃபாஸ்ட் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்களா என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் சேஞ்சுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஸ்லோ சேஞ்சஸ்னால் அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு என்ன ஆகும், லாங் பீரியட் ஆகும்.
அதே ஃபாஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வித்தின் ஷார்ட் பீரியட் ஆகும். ஸோ ஃபார் சம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் எது ஸ்லோ சேஞ்சஸ் அண்டு ஃபாஸ்ட் சேஞ்சஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், அது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சைல்டு இருக்குது, அது க்ரோத் ஆகிறது என்னது அப்படின்னா ஃபாஸ்ட் சேஞ்சஸ் ஸ்லோ சேஞ்சா? இட் இஸ் ஏ ஸ்லோ சேஞ்ச். ஒரு சைல்டு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெருசாக க்ரோத் ஆகிறதுக்கு என்ன ஆகும், ரொம்ப டைமிங் எடுத்துக்கும். அது என்னது, ஸ்லோ சேஞ்சஸ். செகண்ட் ஒன், ரஸ்டிங் ஆஃப் அயான்ஸ். ஸோ அந்த அயன் நெயில் இருக்குது, அது ரஸ்டிங் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். சடனாக என்ன ஆகுது, ரஸ்டிங் ஆகுது. இட் இஸ் ஏ ஸ்லோ சேஞ்ச். நெக்ஸ்ட் தேர்ட் பிக்சர் பாருங்கள், பல்ப் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அது ஸ்விட்ச் போட்டோன்னே என்ன ஆயிரும், பல்பு க்ளோ ஆகும். இது வந்து சடனாக நடக்கிறது. ஸோ அப்போ அது என்ன சேஞ்சஸ், ஃபாஸ்ட் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்களா, நம்ம பட்டாசு வெடிக்கிறது தான். அது என்னது, நம்ம பற்ற வச்சு என்ன ஆயிரும், வெடிக்க ஆரம்பிச்சிரும். இட் இஸ் ஏ ஃபாஸ்ட் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் we are going to see reversible and irreversible changes. ஸோ ஒரு 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்களா, பெண்டுலம். ஸோ அந்த பெண்டுலம் ஆசிலேஷன் ஆகும்போது கம் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். அதே செகண்ட் ஒன் பிக்சர்ஸ் பாருங்கள், ஒரு வுட்டு பேர்னிங் ஆகுது. ஸோ அந்த வுட்டு பேர்னிங் ஆனதுக்கப்புறம் அகெயின் நமக்கு வுட்டாக அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. ஸோ இப்போ ரிவர்சபிள் சேஞ்சஸ்னா சேஞ்சஸ் which can be reversed to get back the original state are known as reversible changes. ஸோ reversible changeனா to get back the original state. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ஸோ வந்துடும். அந்த பெண்டுலம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டேஜில் இருக்குது, அகெயின் ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அகெயின் என்ன ஆகுது, மறுபடியும் அதனுடைய ஓல்டு ஸ்டேஜுக்கு வந்துடுது. கம் பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு irreversible changes. Changes which cannot be reversed or to get back the original state are known as irreversible changes. So irreversible changes பார்த்தீங்கன்னா which cannot reversed or to get the original state. என்ன அது, அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. ஸோ பேர்னிங், நம்ம ஒரு வுட்டை பேர்னிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் என்ன பண்ண முடியாது, அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அகெயின் நம்மளால் கொண்டு வர முடியாது. இட் இஸ் த irreversible changes. ஸோ ரிவர்சபிள் சேஞ்சஸ்னா டு கெட் பேக் த ஒரிஜினல் ஸ்டேட், அகெயின் அவருடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். irreversible சேஞ்சஸ்னா டு கெட் பேக் த original state which cannot to get back the original state, அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது. some examples பார்க்கலாம். reversible changes பாருங்க, touch me not a plant. ஸோ அந்த பிளான்ட் எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவோம் அந்த பிளான்ட் நேமு. ஸோ அந்த பிளான்ட்டை நம்ம டச் பண்ணிட்டா என்ன ஆயிரும், சுருங்கிரும். அகைன் என்ன பண்ணும், அதே ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க, ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர். நம்ம ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஸோ ஐஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டோமா என்ன ஆகும், மெல்டிங் ஆகும். வாட்டரில் போடும்போது அகைன் என்ன ஆகும், அதை நம்ம ஃப்ரீசிங் பண்ணும்போது நமக்கு ஐஸ் கியூபா கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, irreversible சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் பிக்சர் பாருங்க, சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கர்ட். ஸோ நம்ம மில்க்ல இருந்து என்ன பண்றோம், கர்டா கன்வெர்ட் பண்றோம். அகைன் என்ன பண்ண முடியாது, அதை மில்கா கன்வெர்ட் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் பிக்சர், டைஜஷன்ஸ் ஆஃப் ஃபுட்.
ஸோ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டதை டைஜஷன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் ஃபுட்டாக கொண்டு வர முடியாது. ஸோ இட் இஸ் த irreversible changes. நெக்ஸ்ட் ஒன், மேக்கிங் இட்லி ஃப்ரம் பெட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த மாவுலேருந்து இட்லி ரெடி பண்ணுறோம். அகைன் என்ன பண்ண முடியாது, நம்ம இட்லியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இட் இஸ் எ irreversible changes. Let us see what kind of changes are they. பாருங்க, ஒரு 3 pictures கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அந்த 2 picturesல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, burning of a candle. ஸோ burning of a candle என்ன சேஞ்சஸ் அப்படின்னா it is a reversible changes. நெக்ஸ்ட் பாருங்க, piercing a balloon with a pin. ஸோ இது என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா it is a irreversible changes. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா burning of a candle reversible, second piercing of a balloon with a pin irreversible. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.